ஹாய் காய்ஸ், இந்த வருஷத்துலையாச்சும் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ஸில் வந்து இனிமேல் ஷார்ட்ஸ் போடலாம் அப்படி சொல்லியிருக்கேன். என்னென்னா போய் ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் நம்மளும் வந்து கடவுள்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டு விட்டு அண்ட் வந்து பூ கலரை வச்சு நம்ம வந்து நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுவோம். அது நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போயிட்டு வந்துட்டு ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் தோசை அம்மா சுட்டு வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு என் தங்கச்சி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் போட்டு விடு அப்படின்னு சொன்னான். என் கைவண்ண தாவு மண்டையில் காமிச்சிட்டு அண்ட் கொஞ்சம் கட்டிங் வேலை இருந்துச்சு. அப்போ தான் இந்த காலையிலே கட்டிங் பண்ணி வச்சாதான் மதியானம் வந்து கரெக்டாக ஆஃபீஸ் ஒர்க் உட்காரும்போது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம கட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு அம்மா பூக்கடைக்கு கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு போயிட்டு வந்துட்டு போகிற வழியில் அப்படியே மூக்கு அப்படியே தொலைன்னு தொலைச்சது பிரியாணி வாசம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட்டில் இருக்க ஆர்காட் பிரியாணி அந்த பிரியாணி ஷாப்பில் போயிட்டு நான் ரெகுலராக சாப்பிட்ற சிக்கன் காம்பு பிரியாணி நம்ம வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க. பிரியாணிக்கான ப்ரொசீஜரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு, தயிர், முட்டை, சிக்கன் எல்லாமே வச்சு அப்படியே ஒரு பைட் எடுக்கணும். செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.